இந்த படத்தை எப்படியாவது ஓட வச்சிடணும். ஒரு எதிர்ப்பு இருந்தால் தான் அந்த படம் ஓடும். நார்மலாக 10 வந்து போயிருச்சுன்னா பெருசாக ஒன்றும் தெரியாது. போலியான எதிர்ப்பை உருவாக்கி, போலியான கட்டமைப்பு உருவாக்கி, விஜய் ரசிகர்களை, விஜய்க்கு பிடித்தவர்களை வந்து இந்த பக்கம் திருப்பக்கூடிய வேலையை கடந்த பார்த்தீங்கன்னா 2 மாசமா செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு சிவகார்த்தியன் தான் காரணம். நன்றி கட்ட ஒரு சிவகார்த்தியன் அப்படி இப்படின்னு ஒரு கதையை கட்டி ஒரு குரூப் அங்கே கொடுக்குற சில பிஸ்கட்ஸை வாங்கிட்டு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்க்குறப்ப பகவந்த் கேசரி படத்தை தமிழில் டப் பண்ணி பார்த்த மாதிரி இருந்தது. பரபரப்பா அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. தொட்டு பாடுறா, யார் தெரியுமாடா, வேற கடல் நடுங்குமாடா அப்படின்ட்டு ஒரே பரபரப்பு பில்டப் மாதிரி இருந்துச்சு. விஜய் ரசிகர்களுக்கு ஒரு டெம்ப்ட் ஏற்றுற மாதிரியான படம் தான் அது. மாணவர் போராட்டமாக இருந்தது, மக்கள் போராட்டமாக மாறி 2 to 64 காலகட்டங்கள் நடந்த சம்பவத்தை தான் இந்த பராசக்தி படத்தில் பண்றாங்க. அது ஒரு உணர்வுபூர்வமான சம்பவம். நிறைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக அந்த வரலாறுகள் தெரிஞ்சிட்டோம். நம்ம ஒரு மொழியை காப்பாற்றுவதற்காக உலகத்திலேயே ஒரு மொழிக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, உயிர் தியாகத்தை செய்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஜனநாயகன்ல முழுக்க அரசியல் படம் தான். விஜயினுடைய அரசியலை சொல்ற படம். கமர்ஷியல் படத்துல அங்கங்க அரசியல் சொன்னா போய் ரீச் ஆயிருங்கிற ஒரு ஃபார்மேட்டை கையில் எடுத்து இந்த படத்தை பண்றாங்க. படம் முழுக்க சண்டை காட்சிகள், சென்சார்ல கை வச்சு அதுதான் அதிகப்படியான சண்டை காட்சிகளும் அதிகப்படியான ரத்தமும் தெரிக்கிறதுனால தான் சென்சார் 64 இடத்துல கட்ட கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் கூடிய எல்லாருமே தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் காமிங்க அந்த படத்தை. எப்படிலாம் போராடி காப்பாற்றி வச்சிருக்காங்க மொழியை. நம்மளுடைய வரலாறு நமக்கே தெரியலன்னு வச்சுங்களேன், அது மிகப்பெரிய ஆபத்து. நம்மளுடைய வரலாறு நமக்கே தெரியாதனால தற்கொலைத்தனமா போயிட்டு இருக்காங்க சில பேர். முதலமைச்சர் வந்து 2 நாளாக உட்காந்து இதை பற்றி செஞ்சுட்டு இருக்காரு. துணை முதலமைச்சர் இதுதான் பேசுறாரு. அரசாங்கம் முழுவதும் படத்தை ஓடாம பண்ணுதாங்க. இதுதாங்க அவங்களுக்கு வேலையா போச்சு. திமுக சென்சார் பாத்தீங்களா, சென்சார் டிலே ஆகுது. அதுக்கு வந்து திமுக தான் காரணம். லூசு பையில சென்சார் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்குது. படம் வந்து 2.25 மணி நேரம் படம். முழுக்க கமர்ஷியல் படம். எங்க பார்த்தாலும் பஞ்ச் டயலாகா இருக்கு. படம் வர்றப்ப ட்ரோலா கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில இடங்கள்ல அப்படின்ற மாதிரி தகவல் சொல்றாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ். நான் விஜய் கிறிஷ். ஸோ இன்னைக்கு நிறைய பரபரப்பான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயத்தை இப்போ இன்னும் ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்கோம். அண்ட் இன்னும் டெப்த்தாக பேசுறதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜுபேர் சார் இருக்கார். வெல்கம் பண்ணலாம் சார். ஹாய் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லாக இருக்கிறேன் சார். ஒரு பக்கம் தளபதி, இன்னொரு பக்கம் திடீர் தளபதி. ஸோ ரெண்டு பேரோட 2 படத்தோட ட்ரைலரும் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருச்சு. ஆப்வியஸ்லி பார்த்துருப்பீங்க சார். ஸோ ஃபஸ்ட்டு ஜனநாயகன் ட்ரைலர் இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஜனநாயகன் ட்ரைலர் ஸோ எப்படி இருந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்க்குறப்ப பகவந்த் கேசரி படத்தை தமிழில் டப் பண்ணி பார்த்த மாதிரி இருந்தது. ஓகே. ஒரு பரபரப்பாக அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. தொட்டு பாடுறா, யார் தெரியுமாடா, வேற கடல் நடுங்குமாடா அப்படின்ட்டு ஒரே பரபரப்பு பில்டப் மாதிரி இருந்துச்சு. விஜய் ரசிகர்களுக்கு ஒரு டெம்ப்ட் ஏற்றுற மாதிரியான படம் தான். முழுக்க விஜய் ரசிகர்களை குறிவைத்து அந்த தன்னுடைய அரசியலை சொல்ல வந்த படம். அது ஒரு படம், அது ஒரு பேட்டர்ன் ஆஃப் படம். அது படம் 2.25 மணி நேரம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. படம் வந்த பிறகு தான் தெரியும். அப்புறம் இந்த பக்கம் பராசக்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு உணர்வு ரீதியான ஒரு படம். தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக இது அந்த வரலாற்றை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு படம். அதாவது இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. பராசக்தி படத்தில் நம்ம ட்ரெய்லர் பார்க்குறப்ப 1964 அப்படிங்கிற ஒரு காலம் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து 2 கட்டமாக நடக்குது. 1930 64 வரைக்கும் 2 கட்டமாக. ஒரு காலகட்டம் வந்து ராஜாஜி வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கப்ப தமிழ்நாட்டு பள்ளிகளில் வந்து இந்தியை கட்டாய மொழியாக கொண்டு வர்றார். அப்போ ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. அதற்கு பிறகு கைவிடப்பட்டது, போராட்டத்திற்கு பணிந்து கைவிடப்பட்டது. அதற்கு பிறகு இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இந்தியை கொண்டு வருவதற்கு அன்னைக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ப்ரொபோசல் போயிட்டு இருக்கப்ப அப்போ ஒரு போராட்டம் நடைபெறுது. அப்போ வந்து அண்ணா அந்த போராட்டத்தை வீரியமாக நடத்தி கொண்டு போகிறாரு. அது மாணவர் போராட்டமாக இருந்தது, மக்கள் போராட்டமாக மாறிடுது. அது ஒரு பெரிய 64 காலகட்டங்கள், 62 to 64 காலகட்டங்கள் நடந்த சம்பவத்தை தான் இந்த பராசக்தி படத்தில் பண்ணுறாங்க. அது ஒரு உணர்வுபூர்வமான சம்பவம். அது நிறையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக அந்த வரலாறுகள் தெரிஞ்சிட்டோம். ஏன்னா நம்ம ஒரு மொழியை காப்பாற்றுவதற்காக உலகத்திலேயே ஒரு மொழிக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, உயிர் தியாகத்தை செய்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அந்த 64ங்கிறத ஒரு புல் ஸ்டாப். 64க்கு பிறகு இந்தியாவில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த இந்திய ஆட்சி மொழியாக கொண்டு வரணும் அப்படிங்கிற அவங்களுக்கு அந்த எண்ணமே வராமல் செஞ்சதுக்கு முக்கிய காரணம் தமிழ்நாடு. திராவிட இயக்கங்கள், அண்ணா போன்றவர் செய்த மிகப்பெரிய போராட்டத்தின் விளைவு தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க கொண்டு வர முடியல. நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய விவாதம் நடக்குது. ஒரு பக்கம் அண்ணா, ஒரு பக்கம் காகித மில்லத் பேசுகிறாங்க. கடுமையான வாக்குவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வட இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் நாங்கள் இங்கே பார்த்தீங்களா மெஜாரிட்டி வந்து நாங்கள் தான் இருக்கிறோம், இந்தி பேசக்கூடிய மாநிலத்தினுடைய எம்பிகள் தான் அதிகமாக இருக்கிறோம். அப்போ இந்தி மொழி ஆட்சி மொழி ஆகணும்னா உங்களுக்கு என்ன இது பண்ணுது, ஏன் நீங்கள் வந்து தடை போடுறீங்க, ஏன் போராட்டம் பண்ணுறீங்கன்னு வட இந்திய எம்பிகள்லாம் கேட்குறாங்க. அப்போ காகித மில்லத்து என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் காக்கா தான் அதிகமாக இருக்குது, இப்போ காக்காயை தேசிய விலங்கு ஆக்கிடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பெரிய போராட்டம்.
அந்த போராட்டத்தினுடைய அந்த 67க்கு பிறகு இன்னும் பெருசாக வந்து அவங்க யாரும் முயற்சி பண்ணல. இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, கொண்டு வர முடியல. அதுக்கு அன்னைக்கு நடந்த வீரியமிக்க ஒரு போராட்டம், ஒரு கல்லூரிகளில் நடந்த போராட்டம் பள்ளிகளில் மாறி அப்படியே பறந்து போய் அது தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரும் போராட்டமாக நடந்துச்சு. அண்ணா கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பார். அண்ணாவா சேத்தன் நடிச்சிருக்காரு. ஆமாம் ஆமாம், சேத்தன் நடிச்சிருக்கார். தீ பரவட்டும் அப்படிங்கிற வார்த்தை வந்து அண்ணாவுடைய மிக முக்கியமான வார்த்தை. அது அண்ணா வந்து ஜெயிலில் இருப்பார். அண்ணாவிட்ட வந்து கேட்பாங்க, இந்த போராட்டங்களுக்கெல்லாம் பின்னாடி நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு. போராட்டங்களுக்கு பின்னாடி நான் இல்லை, ஆனால் வந்து போராட்டம் பண்ணுறவங்க முறை என் தம்பி தான் அப்படிம்பாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனமாக பார்க்கப்படுது. அப்புறம் டெல்லி மட்டும்தான் இந்தியாவா அப்படின்னு கேட்கறதுக்கு அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. இன்னைக்கும் அதை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. இன்னைக்கும் அதை கொண்டு வருவதற்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை அன்னைக்கு இந்திய ஆட்சி மொழியாக ஆக்கியிருந்தா நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஹிந்தியில் ஃபுல் பண்ணி தான் வந்து ஒரு போஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஒரு பேங்க்கு போகிறா இருந்தால் நீங்கள் ஹிந்தியில் ஃபுல் பண்ணி தான் செலான் ஃபுல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அதெல்லாம் அன்னைக்கு எதிர்த்து அப்படி வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படி இன்றைக்கி பார்க்குறவங்க சொல்லுவாங்க, என்னப்பா அது பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு ஹிந்தி வந்தால் தான் உங்களுக்கு என்னையா அப்படின்னு ஜென்ரலாக போகிறப்ப என்ன ஆகும்னா ஹிந்தி மேலோங்கி போயிடும், தமிழ் அடுத்த கட்டத்துக்கு வந்துடும். அதை விட என்னென்னா இங்கிலீஷ் 3வது இடத்துக்கு போயிடும், ஆங்கிலம் 3வது இடத்துக்கு போனால் நீங்கள் வந்து வெளிநாடுகளோட நீங்கள் எப்படி போட்டி போடுவீங்க? இப்போ சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அரசியல்வாதிகள் வந்து முக்கிய உயர்கல்வியை வந்து அவங்க தாய்மொழியில் படிக்கணும். நீங்கள் மெடிசனை வந்து தாய்மொழியில் படிச்சிங்கன்னா தமிழ்நாடு தாண்டி எங்கே போவீங்க? கண்டிப்பாக இதெல்லாம் அன்றைக்கி வந்து எதிர்க்கிறாங்க. அப்போ உலகளவில் தொடர்பு கொள்வதற்கு நமக்கு வந்து ஒரு ஆங்கிலம் ஒரு பொதுமொழியாக வேணும். அடுத்தது நம்மளுடைய தாய்மொழி முதல் மொழி, ஆங்கிலம் தொடர்பு மொழி. இதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம். தேவைப்பட்டால் ஹிந்தி படிச்சுக்கிறோம், தேவைப்பட்டால் ஃப்ரெஞ்சு படிச்சுக்கிறோம், ஜப்பானீஸ் கூட படிச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என் தேவைக்கு நான் படிச்சுக்கிறேன். நீ வந்து எங்களை வந்து கம்பல் பண்ணாத. ஹிந்தியை தமிழ்நாட்டில் வந்து யாருமே வந்து எதிர்க்கலை. இந்தி எதிர்ப்பை வந்து மக்கள் வந்து யாரும் எதிர்க்கல. இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறாங்க. இந்த படத்தில் கூட அந்த வசனம் இருக்கு. ஆமாம், இப்போ வட இந்தியாவிலேருந்து வந்து இங்கே வாழக்கூடிய மக்களை பார்த்தீங்கன்னா அவங்கள கேட்டிங்கன்னா இங்கே நாங்கள் ரொம்ப சேஃப்டியாக இருக்கிறோம், செக்யூராக இருக்கிறோம், நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு எந்த பார்ஷியாலிட்டியும் பார்க்குறது இல்லை இங்கே இருக்க மக்கள்ன்றாங்க. அதே மாதிரி தான் ஹிந்தி. நம்ம இந்திக்கு எதிரானவர்களோ இந்தி மொழிக்கு எதிரானவர்களோ இந்தியை பேசக்கூடிய மக்களுக்கு எதிரானவர்களோ கிடையாது. எங்களிடம் திணிக்காது, அவ்வளோதான். அதை தான் இன்றைக்கி பண்ணாங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இருமொழி கொள்கையில் சிறந்து இருக்கிறதுனால தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 10 கம்பெனிஸ் நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட சரி, தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. சிஇஓவாக இருப்பாங்க, எம்டியாக இருப்பாங்க, மேனேஜர்ஸாக இருப்பாங்கன்னா டாப் 10. ஏன்னா நம்ம வந்து சிறு வயதுலேருந்து ஆங்கிலமும் தமிழும் சேர்ந்தே படித்து வந்துடுறோம். கண்டிப்பாக. அப்போ நீங்கள் உடனே ஒரு விஷயம் தெரியும்னா உடனே போய் நம்ம வந்து சர்ச் பண்ணிடுறோம், அடுத்த கடத்துக்கு நடந்து போகிறோம். இப்போ இந்தின்னு ஒரு விஷயம் உள்ளே வந்துருந்ததுன்னா தமிழ் 2வது இடத்துக்கு போயிருக்கும், ஆங்கிலம் 3வது இடத்துக்கு போயிருக்கும். ஸோ அந்த ஒரு லாங்குவேஜோட ஒரு இப்போ நீங்கள் ஸ்கூலில் ஒரு 10th படிக்கிற பையன் 10th ஒரு ட்ராப் அவுட்னாலும் வச்சுக்கோங்களேன், அவருக்கு குறைந்தபட்சம் ஆங்கிலம் எழுத படிக்க தெரியும். இது வட இந்திய மாநிலங்களில் அந்த ட்ராப் அவுட்டில் போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்தியை தவிர வேறு எதுவும் தெரியாது. அவங்களுக்கு பெரிய சிக்கலாக இருக்கும். ஒரு இங்கிலீஷில் ஒரு இங்கே பானிபூரி வைக்கிற பையன்ட்ட போய் ஒரு 20 ருபீஸ்ன்னு கேட்டால் கூட 20ங்கிறது கூட அவனுக்கு வர மாட்டேங்குது, 20 ரூபாய்ங்கிறது கூட அவனுக்கு இங்கிலீஷில் வர மாட்டேங்குது. அப்புறம் தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதாரண ஒரு 5ஆம் வகுப்பு படித்த ஒரு சாதாரண கூலி தொழிலாக இருப்பார், அவர் சரளமாக ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசுவார், புரிஞ்சுக்கிறார். இதுதான் வித்தியாசம். அப்போ ஏன் எதிர்த்தாங்கன்னா தொலைநோக்கு பார்வையோட இது வந்ததுன்னா மொத்தமும் காலி பண்ணிடும் அப்படிங்கிறதுனால தான் அதை எதிர்த்து இன்றைக்கி வரைக்கும் கொண்டு போகிறாங்க. அந்த வரலாற்றை சொல்லக்கூடிய படம். அப்போ அதில் வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி படுகொலைங்கிற ஒரு போர்ஷன் இருக்கும், அதில் பேசியிருப்பாங்க ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா. பொள்ளாச்சி படுகொலைங்கிறது வந்து எப்படி நம்ம முள்ளிவாய்க்கால், இலங்கையில் நடந்த முள்ளிவாய்க்கால் படுகொலையை விட ரொம்ப கொடுமையான படுகொலை வந்து பொள்ளாச்சி படுகொலை. அந்த படத்தில் அந்த காட்சி இருக்குது, அந்த போர்ஷன் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மொழிப்போர் அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் ராமசாமி எழுதின புத்தகத்தினுடைய தழுவல் தான் சில காட்சிகள் எடுத்துருக்காங்க. அதில் வந்து பொள்ளாச்சி படுகொலைங்கிறது முக்கியமான விஷயம். நீங்கள் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு 60 வயதுக்கு மேலே உள்ளவங்களை கேட்டால் சொல்லுவாங்க, இன்றைக்கும் அந்த சம்பவத்தை கேட்டால் குலை நடுங்கி போகும். அந்த மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு படுகொலை வந்து பொள்ளாச்சி படுகொலை. இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சி படுகொலைனா அந்த பாலியல் ரீதியான விஷயம் தான் நம்ம காலில் வரும். அதை விட வீரியமான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன நடக்குது அப்படின்னா, பொள்ளாச்சி இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் ஆஃபீஸில், பாலக்காடு ரோட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் ஹிந்தியில் அந்த போர்டு இருக்குது, தபால் நிலையம்ங்கிறத வந்து ஹிந்தியில் எழுதியிருக்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்கூல் பையன் 16-17 வயசு பையன் வந்து அந்த ஹிந்தி எழுத்து அழிக்கிறதுக்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. மாணவர் அமைப்பு ஏற்பாடு பண்ணுது. அன்றைக்கி இருக்கக்கூடிய பொள்ளாச்சி இருக்கக்கூடிய கடை வியாபாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் சேர்ந்துக்கிறாங்க, கடைகள்லாம் அடைச்சிறாங்க. பொள்ளாச்சி முழுவதும் இந்திய எதிர்ப்பை எதிர்த்து ஒரு போராட்டம் நடைபெறுது. போராட்ட களம் வந்து பெருசாக போகுது. ஒரு 16-17 வயசு பையன் வந்து என்ன பண்ணார்னா அந்த இந்தி எழுத்து அழிக்கிறதுக்கு அந்த போர்டு மேலே ஏறி அழிக்கிறார், கருப்பு தாரை வச்சு அழிக்கிறாரு. அப்போ போலீஸ் ரவுண்டப் பண்ணிடுது. ரவுண்டப் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இறங்கு
இறங்கலைன்னா நான் சுட்டுருவோன்றாங்க. நான் சுட்டாலும் அழிக்காமல் இறங்க மாட்டேன்றான் அந்த 17 வயசு மாணவன். ஓகே. உடனே சுட்டுறாங்க. உடனே சுட்டு அது வந்து பிணமா மேலேருந்து கீழே விழுறாப்புல. மக்கள் வந்து பயங்கரமாக கொதிச்சு எழுந்துடுறாங்க. எழுந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, கையில் கிடைக்கிறதெல்லாம் விட்டு எறிகிறாங்க போலீஸ் மேலே. போலீஸ் உடனே என்ன பண்ணுது, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரங்க் கால் போட்டு துணை ராணுவத்தை கொடுக்கணும் கோயம்புத்தூருடைய பட்டாலியனுக்கு கேட்குறாங்க. துணை ராணுவப் படை இறங்கி வந்துடுது. துணை ராணுவப் படை இறங்கி வந்தோடனே துணை ராணுவப் படை மேலேயும் இவங்க கல்லூரி சேர்கிறாங்க. சரமாரியாக துப்பாக்கி சூடு நடக்குது. கிட்டத்தட்ட 500 பேருன்றாங்க, 1000, இது வரைக்கும் கணக்கு கிடையாது. ஓகே. பிணத்தை குவியல் குவியலாக கொண்டு போய் கோயம்புத்தூர்லையும் பல இடங்களில் போட்டு எரிச்சிருக்காங்க. அப்போ ஒரு 10 வயசு பையன் துப்பாக்கி சூடில் ஒரு வயதானவர் முன்னாடி போய் பயந்து ஒளிஞ்சுக்கிறான். அவர் என்ன பண்ணுறாங்கன்னா துப்பாக்கியை வந்து சுடுறாங்க. துப்பாக்கியை சுட்டோடனே இந்த வயதானவருடைய நெஞ்சில் துப்பாக்கி புல்லட்டு போய் பின்னாடி ஒளிஞ்சிருந்தான்ல பயந்து 10 வயசு பையன், அந்த பையனுடைய நெத்தியில் போய் பாஞ்சு 2 பேருமே அந்த இடத்துல சரிஞ்சு விழுந்து சேர்த்துறாங்க. இன்னொரு மாணவரை வந்து போராட்ட காலத்தில் வந்து துப்பாக்கியை சுடுறப்ப சுடுறான்னு வந்து கேட்குறாங்க. சுடு, நான் போராட்ட காலத்தை விட்டு களைய மாட்டேன், என் உயிரே போனாலும் போல சுடு அப்படின்னு சொல்லி ஒரு மாணவர் வந்து பெரிய போராட்டத்தில் நிற்கிறார் பொள்ளாச்சியில். இல்லை நான் போயிரு சுட்டுருவானோடனே சுடு அப்படின்னோடனே அவன் காலில் சுடுறாங்க. காலில் சுட்டோடனே சுற்றி இருந்த ஆட்கள்லாம் அந்த பையனை இழுத்துட்டு போய் நேரம் ஆஸ்பத்திரியில் போட்டாங்க. ஆஸ்பத்திரியில் போட்ட பிறகு வைத்தியம்லாம் பார்த்துட்டு அடுத்த நாளே போராட்ட காலத்தில் வரப்பில். ஓகே. அடுத்த நாள் அவரை சுட்டு படுகொலை செய்யப்படுது. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்கு அதுக்கு பிறகு 64க்கு பிறகு தான் அந்த இந்தியை ஆட்சி மொழியாக்குங்கிற திட்டத்தையே கைவிட்டாங்க. அதுக்கு விதையை யார் போட்டதுன்னா தமிழ்நாடு. இப்போ நீங்கள் இருக்கக்கூடியவங்க சர்வசாதாரணமாக அந்த வரலாறுலாம் தெரியாமல் சில தற்கொலைத்தனமாக பேசிக்கிட்டு அந்த கட்சி என்ன பண்ணுச்சு, இந்த கட்சி என்ன பண்ணுச்சு, அந்த வரலாறு தெரியுமா, இந்த வரலாறு தெரியுமான்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னுடைய குழந்தைகளை பார்க்க வைக்க வேண்டிய படம். ஓகே. நம் வரலாறுகளை தெரிய வேண்டிய படம். வரலாற்றிற்காக ஜாதி மதங்கள் கட்சியெல்லாம் தாண்டி எவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்தை செஞ்சு நமக்கு நீங்கள் இது தெரியும், நமக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் தெரியும். அதை விட பல மடங்கு கூர்மையான ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு போரை நடத்தி முடித்த ஒரு மாநிலம், உலகத்திலேயே ஒரு மொழிக்காக ஒரு பெரிய தியாகத்தை செஞ்ச மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். அதை மையப்படுத்தி வந்த படம் தான் பராசக்தி. இது அந்த படம் ஓடுமா, இந்த படம் ஓடுமா, அவருக்கு போட்டியா இவருக்கு போட்டியாங்கலாம் விட்டுருங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். ஓகே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் காமிங்க அந்த படத்தை. எப்படிலாம் போராடி காப்பாற்றி வச்சிருக்காங்க மொழியை. அந்த வரலாறு நம்மளுடைய வரலாறு நமக்கே தெரியலன்னு வச்சுங்களேன், அது மிகப்பெரிய ஆபத்து. நம்மளுடைய வரலாறு நமக்கே தெரியாதனால தற்கொலைத்தனமாக போயிட்டு இருக்காங்க சில பேர். அதனால் இந்த படம் எல்லோரும் பார்க்க வேண்டிய படமாக இருக்குது. தேட்டரில் பாருங்கள், ஓடிடியில் பாருங்கள், உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப பாருங்கள், அவ்வளோதான். இந்த படத்துக்கு அந்த படம் போட்டியா, அதில் ஒரு சித்தாந்த ரீதியாக வரலாற்றை சொல்கிற படம், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். எப்போ டைம் கிடைச்சாலும் ஏதோ அதை வந்து பார்த்துடணும் அப்படிங்கிறது சொல்கிறீங்க. கரெக்டாக. ஆமாம், அந்த படத்தை வந்து என்னென்னா அதே நேரத்தில் இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியோ ஒரு ரொம்ப ட்ரையாவோ இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு காதல், ஒரு பாட்டு அப்படின்னு ஒரு சினிமாவுக்கு தேவையான சில விஷயங்களும் சேர்த்து பண்ணியிருக்காங்க. ஸ்டார் காஸ்ட் பார்த்தா அதர்வா, சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, ஜெயம் ரவி அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டோட அதில் மேக்கிங்கும் பார்க்குறப்ப அது குவாலிட்டியாக தான் இருக்குது. மக்கள் எப்படி ஆதரவு கொடுக்குறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும் சார். அதாவது சார், இப்போ இந்த பொங்கலுக்கு வரக்கூடிய இந்த 2 படமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் யோசிக்கும் போது ஒரு அரசியல் ரீதியான படம். ஸோ ஜனநாயகன் அது முழுக்க பகவந்த் கேசரி இருந்தாலும் ஒரு அரசியல் ரீதியான படம். அதுலேயும் அரசியலுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய டைலாக்ஸ் உள்ள இருக்குது. அதே மாதிரி பராசக்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் பராசக்தி ஒரு நம்மளோட வரலாறு சொல்கிற படமாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் இருந்த ஒரு அரசியல் படம் தான், அதுவும் ஒரு பக்கம். ஸோ இதுலேயும் வந்து நிறைய டைலாக்ஸ்லாம் இருக்குது. ஆனால் என்ன ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குன்னா, பராசக்திக்கு எந்த எதிர்ப்பும் அரசியல் ரீதியாக ஒரு டைலாக் இருக்கும் போதோ ஒரு விஷயத்த சொல்லும் போதோ இந்தி திணிப்பை பற்றி பேசும்போதோ ஒரு எந்த எதிர்ப்பும் வரல. ஆனால் ஜனநாயகனுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கிரிட்டிசிசம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் இருக்குது. இதுவே இன்னொரு பக்கம் இந்த ஹிந்தி திணிப்பை பற்றி வேறு ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் பெரிய வேறு ஒரு ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு படம் வந்திருந்தா இதுக்கு வந்து எப்படியும் ஒரு எதிர்ப்பு வந்திருக்கும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதுக்கான பதில் என்ன? இல்லை, முதல்ல எதிர்ப்பே கிடையாதுங்க. எதிர்ப்பே கிடையாது. எதிர்ப்பை உருவாக்குனார்கள், எதிர்ப்பை கட்டமைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்குள்ள சைக்காலஜிக்கலாக ஒரு வேலையை பண்ணுறாங்க. ஜனநாயகன் விஜயினுடைய கடைசி படம் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. நடிப்பாருங்கிறதா என்ன மாதிரியான ஆட்கள் உறுதியாக சொல்கிறோம். கண்டிப்பாக கதை கட்டிட்டு இருக்காரு, நடிக்க போகிறார், அது வேறு விஷயம். இப்போதைக்கு சொல்லப்பட்ட விஷயம் ஜனநாயகன் கடைசி படம். ஜனநாயகனில் முழுக்க அரசியல் படம் தான் அது. விஜயினுடைய அரசியலை சொல்கிற படம். அவருடைய அரசியல் ஒரு கமர்ஷியல் படத்தில் அங்கங்கே அரசியல் சொன்னால் போய் ரீச் ஆயிருங்கிற ஒரு ஃபார்மெட்டை கையில் எடுத்து இந்த படத்தை பண்ணுறாங்க. படம் முழுக்க சண்டை காட்சிகள், சென்சாரில் கை வச்சு அதுதான் அதிகப்படியான சண்டை காட்சிகளும் அதிகப்படியாக ரத்தமும் தெரிக்கிறதுனால தான் சென்சாரில் 64 இடத்துல கட்ட கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு கமர்ஷியல் படத்தில் அரசியலை சொன்னால் ஈஸியாக போய் அந்த அடுத்த தலைமுறைக்கு அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை கையில் எடுத்து இந்த படத்தை பண்ணுறாங்க. அந்த படம் வரப்போது சென்சாரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது யார் வந்து இந்த படத்தை முடக்குனா, யார் போட்டி போட்டா, இந்த அண்ணனை யாரா அடிச்சாங்கிற மாதிரி தான் கேட்கறது. யாரையும் அவங்கள பண்ணா சென்சார் கொடுத்துருச்சு, அடையும் வந்துருச்சு. இப்போ பிரிண்ட் வெளிநாடுகள்லாம் பிரிண்ட் போயிடுச்சு. வெளிநாடுகளில் சென்சாரும் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த படத்தை யார் முடக்குனா, யார் இது, அவங்கவுங்க கருத்துக்களை சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. விஜய் தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை யாரை எதிர்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார்.
அது மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கிற போகிறாங்க ரிசீவ் பண்ணுறாங்கிறத பார்க்கணும். பொறுத்திருந்து இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த படத்தை அப்படியே விட்டுட்டு இந்த படம் வந்து இப்போ வரக்கூடிய தகவல் அதை வந்து யார் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. வெளிநாடுகளில் பார்த்து அங்கேருந்து வரக்கூடிய சென்சார் பண்ணப்போ வரக்கூடிய தகவல்னா படம் வந்து 2.25 மணி நேரம் படம், முழுக்க முழுக்க கமர்ஷியல் படம், எங்கே பார்த்தாலும் பஞ்ச் டைலாக்காக இருக்குது. படம் வர்றப்ப ட்ரோலாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. அது படம் வந்த பிறகு தெரியும்னு வச்சுங்களேன். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. இந்த படத்தை கண்டிப்பாக விஜய் அரசியல் பேசுகிற படம், இந்த அரசியல் படம் சரியாக போகலன்னா விஜயினுடைய அரசியலுக்கே அது பெரிய செட்பேக்காக இருக்கும். ஏப்பா நீ பேசின அரசியல் படமே ஓடலை, உன் அரசியல் எப்படி எடுபடுங்கிற ஒரு சிக்கல் வந்துடும். அப்போ இந்த படத்தை எப்படியாவது ஓட வச்சிடணும். ஒரு எதிர்ப்பு இருந்தால் தான் அந்த படம் ஓடும். ஓகே, நார்மலாக 10/11 வந்துட்டு போயிருச்சுன்னா பெருசாக ஒன்றும் தெரியாது. அப்போ ஒரு எதிர்ப்பை உருவாக்கி, ஒரு போலியான எதிர்ப்பை உருவாக்கி, போலியான கட்டமைப்பு உருவாக்கி விஜய் ரசிகர்களை, விஜய்க்கு பிடித்தவர்களை வந்து இந்த பக்கம் திருப்பக்கூடிய வேலையை கடந்த பார்த்தீங்கன்னா 2 மாசமாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு சிவகார்த்தியன் தான் காரணம். நன்றி கட்ட ஒரு சிவகார்த்தியன் அப்படி இப்படின்னு ஒரு கதையை கட்டி ஒரு குரூப் வந்து இங்கே வேலையை அந்த அங்கே கொடுக்குற சில பிஸ்கட்ஸை வாங்கிட்டு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த வேலையை. அதுக்கு ஒரு கட்டமாக போய் சிவகார்த்தியன் மேலேயே தாவ ஆரம்பிச்சிட்டாங்க. சிவகார்த்தியன் நன்றி கெட்டவர், சிவகார்த்தியன் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு ஏமாத்தினாரு, தனுஷுக்கு நன்றி கெட்டவர், பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை கொடுத்த விஜய்க்கே வந்து அவர் தெளிவாக சொல்லிட்டாருன்னு படங்கள் சாரதுக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க, அது ப்ரொடக்ஷன் கம்பெனி பண்ணுற வேலை, அவர் என்னைக்கு இருந்தாலும் எங்கள் அண்ணன் தாங்க. இல்லை அவன் நடிக்கிறான், அவன் பொய் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அவங்க வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கி ஒரு போட்டியை செயற்கையான ஒரு போட்டியை, செயற்கையான ஒரு வன்மத்தை உருவாக்கி இந்த படத்தை ஓட வைக்கணுங்கிற வேலையை செஞ்சிருக்காங்க. சிவகார்த்தியனை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்தியனை அறிமுகப்படுத்தியது பாண்டியராஜ் தான். ஆமாம், அதுக்கு அடுத்தப்பறம் மனங்குத்தி 2 டேரக்டர் தான் அவர் உருவாக்குறாங்க. ஹீரோவாக இருந்த சிவகார்த்தியனை காமெடி நாக்குன்னு தனுஷ். ஆமாம், 3 படத்தில். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே என்ன அப்படி ரிவர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குன்னா, தனுஷ்க்கு வந்து இவர் துரோகம் பண்றாரு, நன்றி கிட்டவர். தனுஷ் தான் வாழ்க்கை கொடுத்தார். தனுஷ் இன்ட்ரோடியூஸ் பண்ணது முதல்ல பாண்டியராஜனோ டைரக்டர் எலியிலோ ஒரு இடத்தையும் எனக்கு சிவகார்த்தியன் துரோகம் பண்ணதில்ல, துரோகம் பண்ணிட்டாரு சொல்லவே இல்லை. ஹீரோவாக இருந்தவரை காமெடினா ஆக்குனவரை வந்து நீங்க துரோகம் பண்ணிட்டான்றாங்க. இது எந்த விதத்தில் லாஜிக்கா இருக்குங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. அப்போ இது வந்து ஒரு போலியான ஒரு எதிர்ப்பை, போலியான ஒரு கட்டமைப்பை சில பேர்லாம் சொல்றாங்க. அமைச்சரை முதல்ல கூடி வந்து இந்த படத்தை ஓட வைக்காம பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் வந்து 2 நாளாக உட்காந்து இதை பற்றி தான் செஞ்சுட்டு இருக்காரு. துணை முதலமைச்சர் இதுதான் பேசுறாரு. அரசாங்கம் முழுவதும் படத்தை ஓடாம பண்ணுதாங்க. இதுதாங்க அவங்களுக்கு வேலையா போச்சு. திமுக சென்சார் பார்த்தீங்களா, சென்சார் டிலே ஆகுது. அதுக்கு வந்து திமுக தான் காரணம். லூசு பையில சென்சார் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து இப்போ தூண்டி விடுறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் போட்டு இந்த படத்தை வந்து எப்படியாவது ஓட வச்சிடணும். ஒரு வெறுப்பை உண்டு பண்ணி, ஒரு போட்டியை, செயற்கையான போட்டியை உண்டு பண்ணி பண்ண போறாங்க. படம் ரிலீஸ் ஆச்சு, எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படத்தை பார்க்க போறோம். கண்டிப்பா இப்போ விஜய்க்கான ரசிகர்கள் 3 நாள் ஃபுல் பண்ணிடுவாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. 3 நாள் படம் ஜெகஜோதியாக போகும். 3ஆவது நாள் வந்து காமன் ஆடியன்ஸ் உள்ளே போகிறாங்கன்னா எப்பயாவது படம் பார்க்குறவங்க 2 படத்தையும் விசாரிப்பாங்க. பராசக்தி எல்லாம் இருக்கு என்ன கேட்டுட்டு அந்த படத்தை எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படத்தை பார்க்க போகிறாங்க. இதுதான் ரியாலிட்டி. இதுக்கு முன்னே இவங்க வந்து இந்த படத்தை ஓட வைக்கிறதுக்காக இந்த செயற்கையான எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சார் ஒருவேளை இப்படி வச்சுப்போம் சார். ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்களும் வந்துட்டு ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு அவர் என் அண்ணன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாரு. ஒருவேளை தப்பி தவறி சிவகார்த்திகேயன் அதாவது பராசக்தி படம் வந்துட்டு ஜனநாயகனோட கொஞ்சம் நல்லா ஓடிடுச்சு, ஒரு கலெக்ஷன் எடுத்துருச்சு அப்படின்னா அப்பயும் இந்த சிவகார்த்திகேயன் மேலே இருக்க அந்த ஒரு ஹேட்ரேட்ஸ் வந்து நான் அதிகமாக தான் செய்யுமா சார்? கண்டிப்பாக அதிகமாக. இப்பயே படத்தை வந்துட்டு போட்டிக்கு வச்சு இது பண்ணிட்டாங்க, படத்தை ஓட விடாமல் பண்ணிட்டாங்க. சிவகார்த்தி மலையிலோட மோதிட்டு இல்லை, வாழ்க்கை அவ்வளோதான், நீ வந்து நீ நாசமாக போயிடுவ அப்படின்ற மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மண்ணவாரி தூத்தா குறையா இருக்காங்க. இப்போ படம்லாம் ஓடிடுச்சுன்னா சிவகார்த்தினா அங்கே வறண்டி வச்சிருவாங்க போய். அதுக்குன்னு சில பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க. சிவகார்த்தியன் பார்த்து நன்றி கெட்ட இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. அது ஏறக்குறைய அப்படி நோக்கி தான் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அதிகமாகும், அதிகமாக தான் போகுது. அண்ட் ஜனநாயகன் ட்ரைலரில் நான் நிறைய பேர் இதை நோட் பண்ணியிருக்கோம். நானும் நோட் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று பேர் வந்து தளபதி வெற்றி கொண்டான் டிவிகே அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ். அதே மாதிரி அந்த காட்டுக்குள்ளே 2 யானைக்கு நடுவில் இவர் வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி அவரோட கட்சியை ப்ரமோட் பண்ணுற விதமாக ஒரு படமாக தான் இது இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும், விஜயகாந்த் சாரும் அவர் வந்து கட்சி இருந்தப்ப அவரோட கட்சி கொடி எங்கேயாவது இருக்கும், ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதே பைலட்டை வந்து இவர் ஃபாலோ பண்ணுறாங்கிற ஒரு அது எம்ஜிஆர் காலத்து ஃபார்முலா. எம்ஜிஆரே பண்ணியிருக்காரு. உதய சூரியனை பார்க்கலைன்னு பாடிட்டு வருவார் எம்ஜிஆர். ஆன்மீக படத்தில் பாடியிருப்பார். அப்புறம் கருப்பு சப் வேஸ்ட் கட்டிட்டு வருவார். எம்ஜிஆர் திமுகவில் இருக்கப்ப தன்னுடைய படங்களில் அந்த திமுகவுடைய கொள்கையை பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் நிறைய பார்ப்போம். ஜெயலலிதா அவர்கள் டான்ஸ் ஆடுறப்ப கருப்பு சப்பு ட்ரெஸ் போட்டே ஆடி இருக்காங்க. அப்போ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும். அதுக்கு பிறகு ராமராஜன் அதிமுக விசுவாசியாக இருக்கிறப்ப கருப்பு சப்பு வெள்ளை கரை போட்ட வேஸ்டி கட்டியிருப்பாரு. கராட்டக்காரன் படத்தில் பார்த்தீங்கன்னா கனகா ஆடுற டான்ஸ் ஆடுறப்ப அவங்க வந்து அந்த பார்டர் போட்டே கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் எல்லாரும் பண்ணுற வேலை தான். ராஜ்யம் படத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க அவருடைய
அரசியல் நிலைப்பாடை சொல்லியிருப்பார் விஜயகாந்த், ராமராஜன் சொல்லியிருப்பார், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சொன்னார், விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, இதனால் அவருடைய இதை சொல்கிறாரு. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை வெற்றி கொண்டான்ங்கிறது யாருங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். திமுகவில் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர், தமிழகம் அறியப்பட்ட ஒரு பேச்சாளர். அவர் இருந்தாருன்னா இந்த படத்துக்கு எப்படிலாம் பேசியிருப்பாருங்கிறது கற்பனையாக பண்ணி பார்க்குறது ரொம்ப காமெடியாக இருக்குது. அவருடைய பேர் தான் வச்சிருக்காரு. திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபராக இருந்தவர், பேச்சாளராக இருந்தவருடைய பேர் தான் இந்த படத்தில் வச்சிருக்காரு. அதுவும் திமுக தான் எடுத்துருக்காரு. அப்புறம் ஜனநாயகன்கிற பேரே வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது தலைப்பு ஜனநாயகன். ஓகே, 2022 அந்த புத்தகம் வந்திருக்கு. இப்போ அந்த தலைப்பு அங்கிருந்து தான் எடுத்துக்கிறாரு. ஓகே, இது படமும் வெளியே இருந்து தான் எடுத்துக்கிறாரு. எல்லாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று பிச்சு போட்டு தான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸோ அதனால வந்துட்டு இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் காப்பி அடிச்சு தான் பண்ணியிருக்காங்க. இல்லை, நீங்கள் அந்த படத்தில் தன்னுடைய கொள்கையை சொல்றது புதுசு இல்லைன்ற, அது எல்லாரும் பண்ணியிருந்தது தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அது பேர் புதுசு கிடையாது, வச்சிருக்க டைட்டிலும் புதுசு கிடையாது, எல்லாமே அங்கங்கே எடுத்து போட்டது தான். படமும் புதுசு கிடையாது, படமும் கேசரியிலேருந்து கிண்டப்பட்டது தான். இந்த கேசரியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் போட்டு இங்கே கிண்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ எனிவே சார், கேசரி நல்லா கிண்டப்பட்டிருக்கா இல்லை பராசக்தி கொஞ்சம் நல்லா தீ விட்டு எரியுதா அப்படிங்கிறது 9, 10 இந்த 2 தேதிக்குள்ள பார்த்து. பராசக்தி தீயில் கேசரி வேகுமா அப்படி வச்சுக்கலாம். ஓகே, பராசக்தி தீயில் கேசரி வேகுமா அப்படிங்கிறது, இல்லை கேசரியோட இனிப்பில் பராசக்தி ஏதாவது ஒரு பக்கம் போகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதான் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னது தான், தளபதி வர்சஸ் திடீர் தளபதி எந்த கிளாஷ், ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் கிளாஷ் இல்லை. ஸோ நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி.